ரஜிலா சொல்றாங்க, உமர் அவர்களே வந்தவர் யாருன்னு தெரியுமா கேட்கிறாங்க. மாதிரி வந்தவர் தெரியுமா அரபில் கேட்கிறாங்க. மாத்ததிரி கேட்கிறாங்க. சொன்னாங்க யார சொல்லலாம் அல்லாஹு ரசூல் ஆகும். அவங்க சொன்னாங்க ஹாதா ஜிப்ரீலு ஜாக்கும் யஅல்லிமக்கும் தீனக்கும். வந்தவர் நீங்க பாத்தீங்க ஆச்சரியமா, அவர் உண்மையிலே மனிதர் அல்ல, அவர் ஒரு ஜிப்ரீலாகத்தான் இருக்கும். அவங்க தான் கேள்வியை கேட்டு உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஆசை யாரு போறோம். ஹக்கீகத்துல ஜிப்ரீல் குர்மா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜிப்ரீலே ஒரு மகனுக்கு தானே, அப்ப ஹக்கீகி மூலாக்கு தானே வரும். அப்ப மூலா இந்த கேள்வி எப்படி நேரா கேட்க முடியும்? கேட்கலாம், அசரியங்கள் இருந்தாலும் அழகான முறையில அழகான ஸ்டைல அழகா சொல்றாங்க. நாங்க யாரும் வழங்க முடியல. அசர் சபர் முகத்துல எந்த சபர் செய்திருக்க அடையாளமும் கிடையாது. அழகான கருகருகரண்டு தாடி, அழகான முகம், வசீகரம், வெள்ளை வெளியேற துணி. எதுக்கு இதெல்லாம்? இந்த மாதிரி கேட்டதான் அழகில பேசலாம் இல்லீங்களா? அழகா பேச பேச கடைசியில் எழுதி போன சொல்றாங்க. பார்த்தா முரதில் அப்படி பாக்குறாங்க, ஆளை காணும். சொல்றாங்க யார சொல்ல பார்த்து காணுமே ஹாதா ஜிப்ரீல் ஜாக்கும் லியஅல்லிமக்கும் தீனக்கும். உங்களுக்கு தீனை கற்றுக் கொடுக்க வந்தார் என்பது உண்மைதான். ஆனா ஹகீகத்தை கற்றுக் கொடுக்க ஆசைப்பட்டது யாரு? அல்லாஹ் அக்பர். ஹகீகி மௌலா, ஹகீகி இலாஹ் தான் இதை கற்றுக் கொடுக்குறான். கற்றுக் கொடுத்து என்ன செய்தி சொல்றாங்க ஏசானை பற்றி? ஏசான் சொன்னா கொடுக்குறது வாங்குறது மாதிரி இருப்பாங்க. எடுத்த உடனே அப்படி அர்த்தம் இருக்கு இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனாலும் இல்லைன்னா துணி தோண்டி பல தனிகள் வாழ முடியும். இந்த ஒரு ஹதீஸ் தான் விநாய தசவுக்கு காத்துக்கு நிக்கிறது. இந்த ஹதீஸ் எல்லாம் பார்ப்பது போல வாங்கறது எப்படி? இவர்கள் சொல்லம் கேட்டாங்க, பெருமானார் பதில் சொன்னாங்க. அதனால்தான் பின்னால வந்தது ஜிப்ரீல் உங்களுக்கு தீனை கத்துக்கிட்டோம், அன்னிமுக்கும் தீனுக்கும். அப்ப உங்க தீன்ல எஹசானும் இருக்குன்னு நிரூபிச்சாங்க. அதாவது அல்லிமக்கும் தீனக்கும் பாருங்க, சன்மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வந்தார் என்பதே ஒரு எஹசான். இந்த எஹசான் ஹதீஸ்ல விட்டார். இந்த ஹதீஸை ஜிப்ரீல் என்றும் ஹதீஸை எஹசான் என்றும் விநாய தசவுஃப் என்று சொல்லப்படும். பாடத்தில் எழுதப்பட்டிருக்கு. இது நிறைய மட்டும் இது வச்சுதான் அந்த மட்டும் முடியாது. அப்புறம் தக்குவா தௌஹீதெல்லாம் வருது. இதுதான் ரொம்ப மைல் ஸ்டோன், ரொம்ப விளங்க வேண்டிய செய்தி. அது என்ன அல்லாஹ்வை பார்த்து சொல்லக்கூடாதா? அல்லாஹ்வை பார்த்து சொல்லக்கூடாதா? உன்னால பார்க்க முடியாவிட்டால் இன்கேஸ், அப்ப பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு, பார்ப்பது போல பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதான் முஷாஹதா என்பது. அப்படி முடியாவிட்டால் இன்கேஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவ். அதாவது நீங்கள் அப்படி பார்க்க முடியாமல் ஆகிவிட்டால், அவனை பார்க்க முடியாமல் ஆகிவிட்டார். பார்க்கவனாக நீ ஆயிருக்காவிட்டார். அப்ப நீ ஆயிக்க இப்ப தர்ச்சமே அப்படி இல்ல. அவன் பாக்குறான், ஒரு அடுத்த சான்ஸ் கொடுக்கலாம், அல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ். அவன் நீ பாக்குறான் தகும் தரா அன்னக தரா வந்து ஆகணும். அதான் உங்களுக்கு உச்சகட்டம். யாருமே உச்சகட்டம் தான் விரும்புவாங்க. கையில பணம் இருக்கு, ரேட்டு வாங்கி போடுங்க, ஐயா கீழே போறீங்க தூங்கி மத்தில சொல்றது இல்லையா? அது போல அதான் உச்சகட்டம். அந்த உச்சகட்டம் எப்படி இருக்கு? ஒரு காப்பு வச்சிருக்காரு, காப்பு இருக்கு இல்லையா? ஆசிட் பார்ப்பது போல எல்லாத்துக்கும் நீங்க அவனை பார்ப்பது போல வாங்குவதுதான். நீங்கள் அவனை பார்ப்பது போல ஆகி இருக்காவிட்டாலும் இல்லை. அவனை பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகி இருக்காவிட்டால், பார்ப்பது போல இருக்கு. ஏன் அதை காசம் சொல்லி கொண்டு நான் சொல்றேன், யாரும் நல்லா தானா பார்க்க அவரு தூயை வச்சு பாக்குற மாதிரிதான் செய்யறாங்க தவிர பாக்குறவங்க அவன் தான். அதனாலதான் கண்ணக்க வந்துச்சு. ஏன்னா ஒருமையில இபாதத்துல இன்னும் வர்றாங்க, இருமையில தான் வரும். அதனால கண்ணக்க தராகு உன்னுடைய மகபூத நீ பார்ப்பது போல இந்த குடும்பத்துல இந்த பக்கீருக்கு தாலீம் செய்யும் போது அவங்க உதாரணம் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல பொருளா இருக்கு வீட்டுல, அங்க ஏற்கனவே
சர்க்காருடைய தரப்புல நிற்கிறாரு. ஹபீப் முகமது நிற்கிறாருன்னு சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனா பர்தா போட்டாச்சு. இப்ப அவருக்கு செய்தி சொல்லணும். இப்ப பரதாவை அகற்ற முடியாது. கண்ணே அந்த அந்த டம்ளர் எடுத்துருவோமா, கண்ணே கண்ணே அந்த பால் எடுத்துருவோமா, கண்ணே அந்த டப்பி எடுத்துருவோமா, ஏன் சொல்ல வேண்டியிருக்கு? அது பர்தாவுக்கு அந்த பக்கம் இருக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, இன்னொரு செய்தி எக்ஸ்ட்ரா சேர்த்தாங்க. அந்த ரொம்ப விஷகட்டமான செய்தி. அதுலயும் போலதான் பேசுறாங்க. அதாவது அங்கேயும் பாக்குற மாதிரி தான், ஆனா தெரியாது பர்தா இருக்குல்ல, அது ஒரு ஆஸ்பெக்ட். இப்ப என்ன சொல்றாங்க சர்க்காரு, அதையும் நீங்க மெருகேற்றி இந்த மோடுக்கு வந்து, இந்த எண்டுக்கு வந்து, இந்த போனுக்கு வந்து, அதாவது மோடுங்க அடுத்த ஆப்போசிட் மோட்ல என்ன சொல்றாங்க, எப்ப நீ தான் நீ தான் அபுக்கமா இருக்கிற, நீ வந்து ஆமா இருக்கிற, நீ அசமா இருக்கிற, நீ பார்க்கவும் முடியாதுல்ல, ஏன் பார்வை இல்ல உனக்கு? பார்வை நீ பார்த்தா பார்க்கிறவங்க பார்க்கப்படுவது. மறுபடியும் அப்படி அல்லாவை நாம் பார்ப்பதாக இருந்தால் நாம வந்து ராயி ஆயிடும். ராயின்னா பார்க்க வெளியில போயிட்டு தான் பார்க்கணும். அது முடியாது இல்ல, முகால் இல்ல. இல்ல நம்ம அல்லாஹ்வுல தானே காட்சி அளிக்கிறோம். அதனால அல்லாஹ்வுக்கு சிராத்துக்கு வஜூதன், அது முகால். அப்போ இன்பம் வராது. ஆபீஸ் மாபூத் ரெண்டு வேணும். ஆபீஸ் மாபூத் ரெண்டு வேணும். அப்து ரப்பு வேணும். அதனால அவனை நீ பார்க்கல, அவன் தான் பார்க்கறான். அவன் தான் பார்க்கறான். நீ பார்க்கிற மாதிரி வணங்கினா உனக்கு அதான் எஹ்சான். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் பார்வையை கொடுத்துறேன், நீ அல்லாவுடைய பார்வத்தான் அதே சிக்கல் இருந்தா நீ சரியா கூட பார்க்க மாட்டேன். நீ பார்க்க மாதிரி பார்த்துட்டியா நீ சொல்றது இல்ல, அதுதான் ஒரு ஏக்கம் சேர்த்து இல்ல. உதாரணமா சொல்றேன், மாதுரி அந்த ஏக்கம் பாருங்க, பிறப்பாலே குடனாகலாம். அவங்க மற்ற ஸ்டேஷன் கரெக்டா இருக்கு, ரெண்டு கண்ணும் தெரியல. அது யாரும் ஒரு பெரிய மனிதர் ஒரு கண்ணு கொடுத்துட்டார், கொடுக்கலாம், கண் தானா வாங்கிட்டான். ஒரு கண் தெரியாது, ஒரு கண்ணு தெரியும். அவருக்கு ஒரு கண்ணு தெரியாது, அவருக்கு ஒரு கண்ணு தெரியும். ரெண்டு பேரும் சபையில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து கிடக்கும்போது அவன் சொல்றான், நான் எல்லாத்தையும் திறமையா படிப்பேன். ஒரு இடத்துல படிச்சு தெரியுதான்னு கேட்கறான் அவன் பேக் பண்ண உள்ளது. இவங்க முந்தி ஆசிரியத்தை கைக்கிட்டு வந்து பச்சா பாக்குற ஆசை இருக்கா, நான் நல்லா பார்ப்பேன்னு சொல்லும்போது இவரு அவன் இவரு கண்ணு இதுக்கு பயமா இருக்கு. சும்மா சொல்லி நீ பாக்குற மாதிரி கண்ணு எங்க தாயா தொடரலையா அப்படி சொல்லப்படாதா? அந்த பக்கம் பாருதா, இந்த பக்கம் தண்ணி இல்ல, கண்ணை வழி இல்ல, மாறு விஷயம் போட்டு அப்படிதான் மாறு சொல்லக்கூடாது தஜல்லி. அதனால அல்லாஹ் சொல்றான், நான் வரா ஹிஜாப், அவங்க வரா ஹிஜாப், நான் வந்து ஹிஜாப்ல தான் காட்சி அளிக்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு ஹிஜாப்ல தான் பேசும். தான் தஜல்லி நேரடி காட்டல, காட்டு செய்ய தெரியும் இல்ல. ஆனாலும் நம்ம என்ன சொல்றாங்க, கைசா முடியாது இல்ல, முடியாது இல்ல, நாம இருக்க மாட்டோம். அகதியத்துல எல்லாம் உறுதி எடுக்கிறோம், எல்லாத்தையும் நாட்டி பண்ணிடுறோம். அதனால எஜமான மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அண்ணல் அந்த மரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்கனவே நபா விளக்கப்பட்ட ரகசியம் விளங்கி போச்சு இல்ல, நபி இல்ல, என்ன ரகசியம் விளங்கி போச்சு, சூரத் என்று விளக்கம் போது அவங்களுக்கு வந்து அந்த கைப்பத்துல பாக்குறாங்க, அந்த இன்பம் அடைகிறாங்க. அந்த மரத்தை பார்க்கும்போது ஒரு கணம் கூட இல்ல இன்னனி அங்கெல்லாம் வருது, இதுதான் அல்லாம நினைச்சிருப்பாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, வாய்ப்பு ரபி சிரிக்கே கிடையாது. அண்ணல் அதாவது வன்னல் ஹக்க லைஸ ஹுவ ஐனுல் அஷ்யா பல் ஹுவ ஐனுல் வஜூத் அஷ்யா. அதே போல நீங்க அஷ்யா வச்சீங்க, வன்னல் ஹக்க லைஸ ஹுவ ஐனுல் அஷ்யா பல் ஹுவ ஐனுல் வஜூத் அஷ்யான்னு பாத்துருப்பாங்க. அப்போ பார்த்த ஆச்சரியம் வராது. அல்லாஹ் அபிலோகத்தில் மன்னரே என்ன இது பார்க்க மாட்டாங்களா? மஜ்மூல் இறக்கி பாரு, இந்த பக்கம் சூரத்து யாருன்னா சூரத்தான் ஆகல, சூரத்துக்கு சாமானே கிடையாது. அப்ப அல்லாஹ் எப்படி முத்தஜல்லி ஆவான்? அல்லாஹ் அக்பர். எவ்வளவு இன்பம், எவ்வளவு ஆச்சரியம். தாங்க சொன்னீங்களே, மாறுவேடத்தை எஜமா வந்தா அந்த திருமுக்கும் திருவழியை பார்த்து என்னத்தான் பிரசம் பார்த்தாலும் நீ கண்டுபிடிச்சிட்டா சக்கா சொல்றாங்க, தப்பா நான் ரெஸ்ட் தான் வந்திருக்கேன், இப்ப நீ எனக்கு பதம்பு செஞ்ச 150 முறை வந்து முப்பான் வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதனால ரெஸ்ட விட்டுரு, நீ சும்மா பார்த்த மாதிரி பார்த்துட்டே போயா, அந்த கஷ்ட இன்ஸ்பெக்டர் மாதிரி பார்த்துட்டே போயா. ஆனா உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, சேடியும் மட்டும் சொல்ல கண்ண கத்தாரா பாரு, நான் தான் வேற வயசுல வந்திருக்கேன், இன்ஸ்பெக்டர் மாதிரி வந்திருக்கேன், ஜாம் பண்ண பைக்ல எப்படி இருக்கும்? அல்லாஹ் பார்ப்பது ரெண்டாவது உங்களுக்கு பார்வை வர இல்லை, ஏற்கனவே ஒரு பார்வை கண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால நீ பார்க்கவே முடியாது, கண்ண கத்தாரா பார்த்துட்டேன். ரெண்டு வகையில பார்த்தாலும் ஆபத்தான செய்தி, அதாவது இன்பமான செய்தி. அதனால அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் காலமெல்லாம் இந்த புள்ள பேசிச்ச அல்லாஹ் ஆசானே
पर्दा दुई का छाप कर डाला उसी दम सामने जो आ गया अल्लाह है अल्लाह இன்னும் உச்சக்கட்டமா சொல்றாங்க அல்லாஹ் சாப்பிடும் போது அப்படி சாப்பிட முடியா அப்படி சாப்பிட்டு கொடுத்தாலும் அப்படி கொடுக்கணும் பயமா இருக்கு இருந்தாலும் அதை அடைக்கிறேன் எஜமா மன்னிக்கணும் ஆக எஜமா என்ன சொல்றாங்க சொல்லிவிட்டாங்க சர்க்காரு அப்படியே பார்த்து அப்படியே அனுப்புவாங்க எத்தனை வயது இப்படியே இருக்கிறது நமக்குள்ள வயது இருக்காதா எத்தோட வயதே சாதிக்கணும் செய்யறாங்க வயது தேவையில்லை மோலாகி 30 ஜல்தி என்ன எல்லாமே இப்ப வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜில யூஸ் போதா இல்லையா சர்க்கார் சொல்லு பாட்டாங்க खिलाना हो तो ऐसा हो खिलाना हो तो ऐसा हो खुद ही खाना खुद ही पानी बना अल्लाह ही अल्लाह है इधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही अल्लाह है खिलाफे हकीकत हो गया